காலேஜோடைய மூத்த பையன் தமிழ்நாட்டிலே அனைத்து காலேஜுள்ள இவர் தான். பேர் அருள் பிரகாஷா. சங்கரான்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. 35 லட்ச ரூபாய் ஏமாந்துருக்காரு. 30 ரூபாய் ஏமாத்திட்டான். நம்ம என்னன்னா நல்ல கேள்வி. ஹலோ, இவர் பேர் வந்து அருள் பிரகாசம். எங்கள் ஊர் பக்கம் தான் நாகப்பட்டினத்தில் 40 ஏக்கரில் 10,000 கோடி ஏக்கரில் ஒரு காலேஜ் கட்டியிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு மனிதரை, தங்கமான மனிதரை சங்கரா சங்கரா அரகர சங்கரா சங்கரான்னு ஒரு படத்தை இருக்க வச்சு 35 லட்ச ரூபாய் கோட்டையை விட்டுட்டு அதில் 3 பவுன் செயினி வாங்கி ஏமாத்திட்டார்ல. ஏமாற்றி அதுக்கு வந்து லெட்டர்லாம் கொடுத்து ரெடி பண்ணி நாகப்பட்டினம் எஸ்பி ஆஃபீஸருக்கு கொடுத்துருக்குறோம். இவர் கொஞ்சம் வேண்டாம், மனசாட்சி கொஞ்சம் வெயிட் பண்ண தலைவரே. யோ எப்போ பார்த்தா அரகர சங்கரா அரகர சங்கர சத்து போட்டுருந்தேன். இன்னைக்கு ஸ்டேஜ்லேயே பேசுனாரு. இப்போ சொல்லுவார் 35 லட்சம் 2000 4000 30 லட்சம் 3 பவுன் செயின், நீ 3 லட்ச ரூபா அதுவும் போயிடுச்சு. லெட்டர் என்கிட்ட அப்படியே எழுதி வச்சிருக்கேன். இப்போ உண்மையை சொல்லுவார். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கணும், சௌரியமாக இருக்கணும். எனக்கு வந்து நான் ஏமாந்த இப்போ அன்புசன் சாரும் ஏமாந்து தான் வந்தார். படிக்கட்டு வந்து ஏமாற்றம் தான். ஆனால் அதில் வெற்றி வந்து பெருசாக நான் பணத்தில் ஏமாதில் அடித்து ஓட விட்டுருவேன். கஷ்டப்பட்டு ஏமாந்து வந்தேன். பணத்தெல்லாம் கொடுத்தா வீட்டில் பூந்து கல் வரைக்கும் ஜல்லி வரைக்கும் அள்ளி எடுத்து வந்துடுவேன் வீட்டுக்கு. அன்புசன் சாரும் ஏமாந்து வந்துட்டாங்க. ஏமாந்துனா ஃபஸ்ட்டு படிக்கட்டு நம்மளுக்கு அதெல்லாம் தூக்கி போட்டு 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 இப்போ மனசு நதிங்கிற ஒரு படம் எடுத்திருக்கோம். அந்த படம் வந்து நம்ம திரை சங்கத்துக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி ஒரு படம் அது. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் நடக்கிற சம்பவமாக இருக்கும். அதை பார்த்தி அந்த கதை அந்த மாதிரி இருக்கும். ஏன் சொல்லனா அவ்வளோ நல்ல மனிதர் ஒருத்தர் ஏமாத்திட்டே இருக்காப்புல. இன்னும் பொறுமையாக இருக்காரு. ஏன்னா என்கிட்ட நைனா அந்த காசு என்னாச்சு நைனா பாரு. நம்மளே அரகர சங்கரா அரகர சங்கரா சிரிப்பாரு. அதை புரியுது சார். இவர் படம் பண்ணிருக்க ப்ரொடியூசருங்களா? படம் தமிழ்நாட்டில் இவர் தான் பெரிய காலேஜ். ஆமா, அடுத்த படம் பண்றீங்களா சார்? உங்களுக்கு நான் இப்போ தண்ணிலாம் கொடுத்துருக்கேன், ஞாபகம் வச்சுக்கங்க. என்னதான் பண்ணுவாரு? எல்லாரும் சொல்லுங்க. ஆனால் பணத்துல எச்சரிக்கையா இருங்க. உங்க பாக்கெட்ல உள்ள பணத்தை அவங்க பாக்கெட்டுக்கு வர்றது பார்ப்பாங்க. அப்போ நீங்க வந்து எச்சரிக்கையா இருந்து ஒவ்வொரு செயலும் செயல்பட்டு ஒவ்வொரு காசும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த வலி வேதனை எல்லாம் தெரியும். அதனால நீங்களாம் எச்சரிக்கையா இருந்து ஒவ்வொரு காசும் உழைச்சி சம்பாதிச்ச சொத்து. அதனால நீங்க எல்லாம் எச்சரிக்கையா இருந்து பணத்தை சேமிச்சு தயாரிச்சு நல்ல வெற்றி அடைங்க. ஆண்டவன் வந்து நல்ல தொக்கடிக்க மாட்டார். நிச்சயமா இருப்பாரு. இந்த பணத்தை வாங்கி தரணும்னு சொல்லிட்டு அன்புச்சந்திரன் சார் சொன்னாப்புல ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டோம். அக்ரிமெண்ட் போட்டு அவங்கள்ட்ட 2 வருஷம் இருக்கு. ஆனால் அது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சரோஜ்குமார்ங்கிறவரு. சரோஜ்குமார் அவர் சங்கரா படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவரு தான் எனக்கு குரு. எப்படி ஏமாத்தணுன்றது அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு. எப்படி வாழணும்னு நான் கற்றுக்கிட்டேன். அதனால தான் மனசு வந்தாச்சு. இப்போ வந்திருக்கு. அதில் நான் ஜெயிச்சு காட்டுறேன். தேங்க்யூ பாய். என்னன்னா உலக தமிழ் செங்கோல். நீங்கள் ஒரு செங்கோல் தான் பார்த்துருப்பீங்க. இதுதான் உலக தமிழ் செங்கோல் பார்த்துருப்பீங்க. இதை நம்ம துணை ஜனாதிபதி கொடுத்து நானும் அவார்டு வாங்கியிருக்கிறேன். அந்த வகையில் நம்ம சங்க தலைவருக்கு வந்து உலக தமிழ் செங்கோல் கொடுத்து பாராட்டுதல்.